அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு மகாலயபக்ஷ தேய்பிறை சஷ்டி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு தீபமும் இந்த 3 பொருட்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு மாதம் தீப தூப ஆராதனை அமைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், அது மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு, எளிய வழிபாடு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி மாலை 6 மணிக்கு, சரியாக 6 மணிக்கு, ஏன்னா 6 மணி அப்படிங்கிறது அறுபடை வீடே குடிக்கக்கூடிய எண் அப்படிங்கிறதுனால தான் நான் சரியாக 6 மணிக்கு செய்ய சொல்கிறேங்க. இந்த 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு, முருகப்பெருமான் படம் இருக்குது அப்படின்னா தொடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு அகல் தீபம் ஏற்றிடுங்க. ஏற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதன் மேலே ஒரு பித்தளை தட்டு வச்சுடுங்க. பித்தளை தட்டு வச்சதுக்கப்புறம் 6 வெத்தலை எடுத்துக்கோங்க. 6 வெத்தலையும் காம்பு உள்பக்கமாக வச்சுக்கோங்க. 6 வெத்தலையிலும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க. மஞ்சளில் ஸ்டார் வரைஞ்சி நடுவில் குங்குமம் மஞ்சள் பொட்டு வச்சுருங்க. வச்சுட்டு 6 நெய் தீபம் ஏற்றிடுங்க. தீபம் ஏற்றினதுக்கப்புறம் ஓம் சரவண பவ அப்படின்னு 108 முறை மனசார பிரார்த்தனை பண்ணிடுங்க. இது நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு முக்கிய தீபம் இது. இதற்கடுத்து நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா, தீபம் ஏற்றி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பித்தளை தட்டு இல்லை ஒரு குட்டி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு நிரப்பி அதற்கு மேலே ஒரு வசம்பு, ஒரு மஞ்சள் கொம்பு, ஒரு சுக்கு, காஞ்சு நல்ல வத்தனை சுக்கு இருக்கு இல்லையா, அது 3ஐயும் ஒன்றா சேர்த்தி மஞ்சள் குங்குமம் போட்டு 3க்கும் தனித்தனியாக வச்சுட்டு ஒரு வெள்ளை கலர் நூல் இல்லைன்னா பச்சை கலர் நூலில் கட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த கல்லுப்பு மேலே இந்த கட்டின இந்த பொருட்களை வச்சு இதை 1 மாத காலம் அடுத்த தேய்பிறை சஷ்டி வர வரைக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு அதன் மேலே டெய்லியுமே ஓம் சரவண பவ போற்றி, ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க. இது செய்யறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலம், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீரும், தீராத மன கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இது தினமும் உங்களால் அர்ச்சனை செய்ய முடியல அப்படின்னா தீபம் தூபம் ஆராதனையாவது காமிங்க. செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க. இதை அடுத்த தேய்பிறை சஷ்டி முடியும் பொழுது நீங்கள் அதை அப்படியே எடுத்து உப்பை கால்படாத இடத்துல போட்டுருங்க. வசம்பு, இந்த மஞ்சள் கொம்பு, இந்த சுக்கு, இது 3ஐயும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பீரோவில் பணப்பட்டியில் எடுத்து வச்சுருங்க. அது நல்ல நிலையில் இருந்தால் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இல்லை அது நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா அதையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதை நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் ஒவ்வொரு மாதமும் மாற்றி நீங்கள் செஞ்சுட்டு வரதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டம், பண கஷ்டம், நில கஷ்டம், சொத்து பிரச்சனை எல்லாமே நீங்கி சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற பதிவுகளை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.